நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. இந்த விண்டோஸ் பிரச்சனை ஆன உடனே முதலாக பாதிக்கப்பட்ட ஒரு துறை அப்படின்னா தகவல் தொழில்நுட்பத்துறை தான். குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத்துறையை பொறுத்தவரை பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்கள்லாம் இந்தியாவில் ஒரு முக்கியமான கிளஸ்டர்ஸாக விளங்குகிறது. இந்நிலையில் தகவல் தொழில்நுட்பத்துறை எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக தகவல் தொழில்நுட்ப வல்லுநர் அழகுநம்பி வெல்கின் இணைந்திருக்கிறார். வெல்கின், வணக்கம். வணக்கம் பாலா. மைக்ரோசாஃப்ட் அந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட பிஎஸ்ஓடி அப்படிங்கிற ஒரு நிலையினால உலகமே ஸ்தம்பிச்சு போயிருக்குன்னு சொல்ல வேண்டும். தகவல் தொழில்நுட்பத்துறை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, குறிப்பாக சென்னையில ஊழியர்கள்லாம் என்ன சொல்றாங்க? கண்டிப்பா இன்னைக்கு காலையில இருந்து யூனியன் சர்க்கிள்ஸ்லயும் சரி, வாட்ஸ்அப் குரூப்ஸ்லயும் சரி, ஐடி ஊழியர்கள் காலையில இருந்தே இது ஃபன்னியா தொடங்குச்சு. அதாவது இன்னைக்கு ஏர்லி வீக்கெண்டு, அதாவது வீக்கெண்ட் எங்களுக்கு முன்னாடியே வந்துருச்சு. இன்னையில இருந்து வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா மைக்ரோசாஃப்ட் பண்ண புண்ணியம், மைக்ரோசாஃப்டோடைய எல்லா லேப்டாப்பும் கிராஷ் ஆயிடுச்சு. ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எரர் நிக்குது. அதனால எங்களுடைய பணி செய்ய முடியாது. அதனால இன்னைக்கு எங்களுக்கு லீவு மாதிரி தான் அப்படின்னு இன்னைக்கு காலையில இந்த பிரச்சனை யூனியன் சர்க்கிள் ஆரம்பிச்சது. அதனுடைய தொடர்ச்சி இது என்ன பிரச்சனை ஏது அப்படின்னு அறிய முற்படும் போது ஒண்ணு, இந்த கிரவுட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய செக்யூரிட்டி கம்பெனி, சைபர் செக்யூரிட்டி கம்பெனி, அவங்க அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட சாஃப்ட்வேர், மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ்ல ரன் ஆகிற ஃபால்கன் அப்படின்ற ஒரு எண்ட் பாயிண்ட் ப்ரொடெக்ஷன் சாஃப்ட்வேர், அது வைரஸ்களை தடுக்கும். ஏதாவது சைபர் அட்டாக் நடந்தா அதுல இருந்து தற்காக்கிறதுக்கான அந்த ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் மைக்ரோசாஃப்ட்ல ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ரிலீஸ் பண்ணதோடைய விளைவு மைக்ரோசாஃப்ட் ஒட்டுமொத்தமா கிராஷ் ஆயிருக்கு. ஸோ இதுல மைக்ரோசாஃப்ட் தான் ஒரு பெரிய தப்பான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கு. மைக்ரோசாஃப்ட் அதனுடைய அப்டேட்டை ஒழுங்கா ரிலீஸ் பண்ணாமல் அந்த அப்டேட்டுக்கான ஒரு தப்பான முறையை வச்சிருந்ததற்கான அதோடைய காரணமாக தான் இந்த இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இதுல ஐடி ஊழியர்கள் இப்போதைக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வீக்கெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டாலும், உலக மத்தியில ஐடி ஹப்பா இருக்கிற இந்தியா நம்பர் 1 ஐடி ஹப்பா இருக்கிறது இதுல ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு. ஐடி இண்டஸ்ட்ரி மத்தியில ஒரு பெரிய கேள்வியை உண்டாக்கி இருக்கு. திடீர்னு ஒரே ஒரு பிரச்சனைனால இந்தியா முழுக்க ஐடி துறை ஸ்தம்பிக்கிறதுக்கான நிலைமை இருக்கும்போது எவ்வளவு இனிமேட்டு இதே மாதிரி சைபர் அட்டாக்கே நடந்தா என்ன ஆகும் அப்படின்றது. இது சைபர் அட்டாக் கிடையாது. இது ஒரு சாஃப்ட்வேர்ல அவங்களுடைய அப்டேட் ஃபெயில் ஆனது அப்படின்றதுதான் இது வரைக்கும் கிரவுட் ஸ்ட்ரைக் சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில இது இன்னும் சைபர் அட்டாக் நடந்திருக்குமா அப்படின்ற இன்வெஸ்டிகேஷனும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போதைக்கு இருக்கிற அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் படி இது ஒரு அப்டேட், அந்த அப்டேட் ஒரு ஃபெயிலியர். அந்த அப்டேட் மைக்ரோசாஃப்ட் தன்னுடைய தொழில்நுட்பம் சரியா இயங்காததுனால ஒட்டுமொத்த ஃபெயிலியரா இது காட்டப்பட்டிருக்கு. இதனுடைய நீட்சி குறிப்பா ஹாஸ்பிட்டல், இன்னும் டிஃபென்ஸ், அந்த மாதிரியான செக்டார்ல இந்தியாவில ஏகப்பட்ட இடங்கள்ல மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ணப்படுது. அதனுடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சு இதுக்கு மாற்றா இருக்கிற ஃப்ரீ அண்ட் ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லப்படுற லினக்ஸ் போன்ற பல்வேறு தொழில்நுட்பங்களுக்கு நிறுவனங்கள் மாறணும் அப்படின்றதுதான் எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. என்ஐசி கொஞ்சம் முன்னாடி பேசின சீனியர் ரிப்போர்ட்டர் சொன்ன மாதிரி என்ஐசி ஏன் இதுல மாட்டலன்னா, என்ஐசியோடைய எல்லா தொழில்நுட்பங்களும் லினக்ஸ்ல ரன் ஆகுது. அதனாலதான் அது இந்த அட்டாக்ல பாதிப்பு ஏற்படல. அந்த மைக்ரோசாஃப்ட் நம்பி இருக்கிறதுனால இதுல இருக்கிற பிரச்சனைகள்லாம் பாக்குறோம். லினக்ஸுக்கு மாறுறது இது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்றது நினைக்கிறோம். வெல்கின், பொதுவாகவே தகவல் தொழில்நுட்பத்துறையை பொறுத்தவரையும் உங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளை சார்ந்து இருப்பாங்க. இது உலக அளவிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுனால இன்னமும் இந்த தொழில்நுட்ப பிரச்சனை சரி செய்யாத பட்சத்தில் ஐடி துறை எந்த அளவிற்கு இழப்பை சந்திக்கும்? இது கண்டிப்பாக பல நூறு கோடிகள் இந்த ஒரு நாள்லயே இழப்பை செஞ்சிருக்கும். எல்லா துறைகளிலும் ஒன்னா சேர்ந்து பல கடைகள் மூடியிருக்கிறாங்க, பல சர்வீஸ், பல பேங்குகள் மூடியிருக்கிறாங்க, பல பிளைட்டுகள் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மாதிரியாக பல்வேறு லாஸ் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு, அரசுக்கும் நிறுவனங்களுக்கும் ஏற்பட்டிருக்கு. இதனுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இது உடனடியாக தீர்க்கக்கூடிய பிரச்சனை இல்லை. ஏன்னா இதோட ஸ்கேல் குளோபல் ஸ்கேலா இருக்கு. மிகப்பெரிய அளவுல இது பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அட்லீஸ்ட் 1 or 2 days ஆகும் இது முழுமையா இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு. அப்படியான ஒரு சிக்கலா இது இருக்கு. தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த ஒரு முக்கியமான தகவல்களை பகிர்ந்திருக்கிறீங்க. மிக்க நன்றி வெல்கின். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.